வணக்கம். புதுவையில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வரும் 5ஆம் தேதி புதுவை வருகிறார் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுவையில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வரும் 5ஆம் தேதி புதுவை வருகிறார். அப்போது காங்கிரஸ் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க உள்ளோம். புதுவை வந்ததும் அவர் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். மேலும் வரும் 7ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி புதுவை வருகிறார். அவர் கிராமப்புறங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்று கூறினார். பேட்டியின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அனுமந்தராவ், முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார்கள். அவருடைய வருகைக்கு சிறப்பான வரவேற்பை புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு 7ஆம் தேதி மாலை புதுவைக்கு வருகிறார்கள். அவர்கள் கிராம பகுதிகளிலே தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேர்தல் கூட்டம் வில்லியனூர் பகுதியில் முடிவு செய்திருக்கிறோம். கிராம பகுதியில் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய தேர்தல் கூட்டத்திற்கும் சிறப்பான வரவேற்புகளை வில்லியனூர் தொகுதி, மங்களம் தொகுதி, உசுடு, மண்ணாடிப்பேட், திருபுவனை, உழவர்கரை தொகுதிகளில் மற்றும் பல பகுதிகளிலிருந்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உழவர்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை, வயல்வெளி நகராகிய பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு தினமும் தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை மற்றும் வயல்வெளி நகராகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் தம்மை வெற்றி பெற செய்திட வேண்டும் என்றும், தாம் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்காக இரவு பகலாக பாடுபடுவேன் என்றும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் என்றும், தொகுதி மேம்பாட்டிற்காக அயராது பாடுபடுவேன் என்றும், எனவே தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியான காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். புதுவை வில்லியனூர் தொகுதி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று ஆத்துவாய்க்கால்பேட், ஜிஎன் பாளையம்பேட் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் அவருக்கு மரியாதை செய்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்று தமது ஆதரவினை தெரிவித்துக் கொண்டனர். அவர் மக்களிடம் நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட காலகட்டத்திலும் காங்கிரஸ் அரசு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற்று நலத்திட்டங்கள் செய்ததை எண்ணி பார்த்து நடைபெறவுள்ள தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளரான என்னை ஆதரித்து கை சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். அப்போது ஐஎன்டியூசி தலைவர் ரவிச்சந்திரன் உள்பட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். இதேபோல இன்று அமைச்சர் நமச்சிவாயம்
தனது ஆதரவாளர்களுடன் கொம்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு மகளிர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்து தங்கள் முழு ஆதரவினையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் திரு ஜானகிராமன் சாத்தானி வீதி, சவரிப்படையாச்சி வீதி, அருள்படையாச்சி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் ஜானகிராமன் தொகுதிக்குட்பட்ட சாத்தானி வீதி, நெல்லித்தோப்பு சவரிப்படையாச்சி வீதி, அருள்படையாச்சி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவர் மக்களிடம் தொகுதியின் மேம்பாட்டிற்காக அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும், தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும், எனவே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது தொகுதி செயலாளர் பழதண்டபாணி உடையார், கவுன்சிலர் சதாசிவம், புதிய நீதி கட்சி துணைத் தலைவர் திருக்காமு, நடராஜன், ஏழுமலை, சந்திரேஷ்குமார், காளியமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, ராஜ்பவன் பாலா, தியாகி SR சுப்பிரமணியன், நற்பணி மன்ற பொதுச் செயலாளர் பாஸ்கர் உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை உருளையன்பேட்டை திமுக வேட்பாளர் திரு சிவா அருந்ததிபுரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவா தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரத்தில் வாக்கு சேகரித்தார். அவருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து, திருஷ்டி சுற்றி, ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களிடம் சிவா தாம் இத்தனை ஆண்டுகளாக தொகுதியின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டதையும் தொகுதியின் முன்னேற்றத்தினையும் சிந்தித்து பார்த்து என் உழைப்பிற்கு ஊதியமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்து தொகுதிக்காக சேவை செய்ய மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது திமுக மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இதேபோல தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக வேட்பாளர் இளங்கோ தொகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவாஜி, மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் துர்காதாஸ் ஆகியோர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புதுவை காமராஜர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்திலிங்கம் வெங்கடா நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை காமராஜர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்திலிங்கம் வெங்கடா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அவர்களிடம் முதல்வர் காங்கிரஸ் ஆட்சியின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்திட புதுவையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல கைச்சின்னத்தில் வாக்களித்து காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் மலர்ந்திட செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி உள்பட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். அதேபோல ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் லட்சுமி நாராயணன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். இதேபோல லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து தமது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். மேலும் மகளிர், சுய உதவிக்குழு பெண்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோரை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்று தங்கள் ஆதரவினை தெரிவித்துக் கொண்டனர். அப்போது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.